வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா திமுகவின் துணை பொதுச் செயலாளரை தட்டி தூக்கிய எடப்பாடி பழனிசாமி. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா திமுக அதாவது அங்கே இருக்கிற நபர்களை தட்டி தூக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கிய தலைவரை தட்டி தூக்கியிருந்தாலும் எப்போதும் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு தலைவரை தட்டி தூக்கி இருக்காருங்க. என்ன செயலில் நடக்கு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி எப்பொழுது அதிமுகவின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டாரோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்களின் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே வருதுங்க. இந்த பக்கம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் எல்லாம் கழட்டி விட்டாங்க. ஓபிஎஸ், சசிகலா, டிடிவிகளாக இனிமேல் வந்து கட்சியில் இடமே கிடையாது. அவங்களாம் வந்தால் கூட எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கதவுகள் மூடப்பட்டு தான் இருக்கும், ஒருபோதும் திறக்கப்படாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாருங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை தலைவரை தூக்குனார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமமுகலேருந்து கொஞ்சம் பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பிரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா தாய் கழகத்தில் வந்து சேர்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வந்து நிறைய பேர் சேர்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து கூட வந்து சேர்றாங்க. தேமுதிகவில் இருந்தவங்களாம் அவ்வளோதான், இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா தேமுதிக செயல்படாது அப்படின்ற மாதிரி உணர்ந்தவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கம் சேர்ந்துட்டாங்க. ஏன் இவங்களாம் அப்படி சேர்றாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 2026 வந்து கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக முதலமைச்சர் பதவியில் வரும். அதாவது ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கணிப்புகள் இருக்கிறதுனால அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தாய் கழகமான அதிமுகவில் வந்து இணைகிறாங்க. இப்போ முக்கியமாக என்ன ஆயிருக்கு, ஆளும் கட்சியான திமுகவிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது துணை செயலாளரை வந்து பார்த்திங்கன்னா தூக்கியிருக்காருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாற்றுத்திறனாளிகள் ஒரு 500 பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி மறுவாழ்வில் இருந்து திமுகவில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா தூக்கியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணா தொழிற்சங்கம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பல நலத்திட்ட உதவிகள் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி செஞ்சுட்டு வந்தாருங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தினம் தினம் வந்து தொண்டர்களை அதிகரிச்சுட்டே வராங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி தொண்டர்களை வந்து பார்த்திங்கன்னா 2 கோடி தொண்டர்களை மாற்றுவது மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட ஒரு வேலையாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 2026 வந்து பார்த்திங்கன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி கீழ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அனைவரும் எதிர்பார்க்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து நிற்குங்க. தேங்க்யூ.